U.Y.S. ஆறுமுகம் பிரபலமான எழுத்தாளர். அவர் எழுதின ஒரு கதை தான் ஒரு காதல் சிறுகதை, போட்டா போட்டி. கேட்கலாமா? எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் கண்டிப்பா உண்மையான காதல் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதையும் ஒரு உதாரணம். நுங்கும் நுரையுமாக குமிழியிட்டு சென்றிருந்த காவிரியின் புது வெள்ள பூரிப்பில் மனம் விட்டு லயித்திருந்த அவள் காற்றில் கலந்து வந்த குழல் ஓசையை கேட்டு திரும்பி பார்த்தாள். நினைத்தபடி முத்தையனை காணவில்லை. குணவதிக்கு ஏமாற்றமாக போய்விட்டது. வழக்கமாக வரும் அந்த ஒற்றையடி பாதையை மீண்டும் ஒரு முறை நோக்கினாள். செடி மறைவிலிருந்து மெல்ல எழுந்த முத்தையனை கண்டவுடன் குணவதிக்கு சந்தோஷம் எல்லை கடந்தது. தன்னை வழக்கம் போல ஏமாற்றி வேடிக்கை பார்க்கவே இப்படி செய்திருக்கிறான் முத்தையன் என்பதை அறிந்த குணவதி சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க விரும்பாதவள் போல மறுபடியும் அலைபாய்ந்து ஓடிக்கொண்டிருந்த புது புனலின் பரப்பில் கால்களை பதித்து விளையாட ஆரம்பித்தாள். இலே குணவதி! அக்குரலின் மோகன நாதம் அவளை என்ன செய்ததோ? சற்று முன் கொண்ட திட வைராக்கியம் எங்கு ஓடி ஒளிந்ததோ? மெதுவாக தலையை திருப்பி புன்னகை பூத்தாள் தன் எதிரே ஒயிலுடன் நின்று கொண்டிருந்த முத்தையனை பார்த்து. ஆனால் மறுவினாடி அவளுடைய மலர்ந்த முகம் குவியக் கண்ட முத்தையன் காரணம் ஒன்று விளங்காதவனாய் கதிகலங்கினான். குணவதி, என் மேல கோபமா உனக்கு? எதுக்கு இப்படி திடீர்னு உன் முகம் மாறிடுச்சு? மச்சான், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஆளு செத்தானா பொழைச்சானாங்கிற செய்தி கூட இம்புட்டு வருஷமா புரியாம இருந்த ஓட்டு விட்டு மேஸ்திரி யாரு மகன் மாறி இல்ல? அவரு நேத்திக்கு ரங்கூனில இருந்து வந்திருக்காராம். எல்லாம் கிடக்க அம்மாவையும் மத்தியானம் ஒரு ஆள் அனுப்பி மேஸ்திரி கூப்பிட்டிருக்காரு. என்ன கதையோ தெரியலையே என்று புலம்பினாள் குணவதி. குணவதி என்று மேற்கொண்டு ஏதோ சொல்ல வாயெடுத்தான் முத்தையன். அதற்குள் கண்கலங்க நின்று கொண்டிருந்த குணவதியின் வயதான தாயை கண்டதும் இருவர் நிலையும் மோசமானது. சோடிப்புறா கணக்கா நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் இருப்பீங்கன்னு கொண்டிருந்த என் ஆசைக்கு மோசம் வரும்னு துளி கூட நினைக்கலையேனா? மேஸ்திரி தன்னுடைய மகனுக்குத்தான் உன்னை கட்டி கொடுக்க வேணுமா? மொறப்பொண்ணா? அதேதான் நம்ம சாதி கட்டுப்பாடாம். இப்படி ஒரே மூச்சா என்னென்னவோ மேஸ்திரி சொன்னாரு. மாறிக்க உன்னை கண்ணாலம் பண்ணினா நாம தப்பிச்சோமாண்டி, இல்லாட்டி நம்மள ஒரு கை பார்த்துருவாராம் என்று குணவதியிடம் விம்மலுடன் கூறி முடித்தாள் அவள் தாய். முத்தையனுக்கு மனதில் ஒரு கலக்கம் ஏற்பட்டது. மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் நின்று கொண்டிருந்த தன் அம்மா போன பிறகு தனிந்த குரலில் மச்சான் என்று அழைத்தாள் குணவதி. குணவதி, நீ கண்கலங்காத. எதுக்கும் கொடுத்து வைக்க வேணும். அவங்க தலையெழுத்த மாத்தி போட யாராலதான் முடியும்? ஒன்னுக்கும் உதவாத இந்த ஒண்டியால பாவம் முறைக்குள்ளார எதுக்கு வீணாத வசலும் சண்டையும்? நான் ஒண்ணு மாத்திரம் கேக்குறேன். என்னை பத்தின நினப்பு மட்டும் மாறாம உனக்கு இருந்தா அதுவே போதும் குணவதி எனக்கு. மறு பேச்சாடாம மாரியத்தானே கல்யாணம். வார்த்தைகளை முடிப்பதற்குள் குணவதி உடனே இடைமறித்து, மச்சான், வெந்த புண்ணுல வேலியிடவா வேணும்? இவ்வளவு வருஷமா பழகியும் கூட குணவதியை நீங்க புரிஞ்சுக்கலையா? மொறப்பொண்ணாமல்ல மொறப்பொண்ணு. அன்னைக்கு அப்பாரு சாக கிடக்கிறப்போ ஒரு உதவி ஒத்தாசை செய்ய துப்பில்ல. அன்னைக்கு விட்டு போன சொந்தம் இப்ப எப்படி புதுசா முளைச்சுதான்? மச்சான், நான் ஒரு யோசனை சொல்றேன். மூணாம் பேருக்கு தெரியாம ராவோடு ராவா கண்டி சீம பக்கம் ஓடிடலாமே என்று பதட்டமாக கேட்டாள் குணவதி. குணவதி, அவங்களுக்கு பயந்து எதுக்கு நாம ஓடணும்? உன்னுடைய அன்பு என் மேல உள்ள வரைக்கும் அதுவே எனக்கு 10 ஆளு பலத்தை கொடுக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நாம பாத்துக்கலாம் என்று ஆத்திரத்தோடு மொழிந்த முத்தையனை கண்டதும் குணவதி ஆச்சரியப்பட்டாள். குணவதி, நீ எந்திரி. மஞ்சள் வெயில் மறையறதுக்குள்ள ஒரு ஓட்டம் படகுல போயிட்டு வரலாம். மறுமலர்ச்சி அடைந்தவர்களைப் போன்று குணவதியும் முத்தையனும் படகை தள்ளினார்கள். காவேரியின் அன்பு அணைப்பில் மிதந்தது அந்த பரிசல். அடுத்த நாள் நொந்த மனதுடன் தெருவில் போய்க் கொண்டிருந்தான் முத்தையன். அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை. தெருக்கூத்தில் வரும் ராஜபாட் மாதிரி உடையணிந்து குஷாலாக வந்து கொண்டிருந்தான் மேஸ்திரி மகன் மாறி. குணவதிக்கு போட்டியிடும் அவனை கண்ட முத்தையனுக்கு நெஞ்சு படபடத்தது. மேலும் அன்று குணவதியின் தாய் சொன்ன விஷயங்களும் நினைவுக்கு வந்தன.
விவரம் தெரிந்த நாள் முதலாக முத்தையனும் குணவதியும் அந்யோன்யமாக பழகி வந்திருக்கின்றனர். அந்நாள் தொட்டே குணவதி முத்தையனுக்குத்தான் என்று திட்டமிட்டால் குணவதியின் தாய். தந்தை தாயற்ற தன் பேரில் தனித்த பரிவு காட்டும் அக்குடும்பத்தில் முத்தையனுக்கு இனம் தெரியாத பாசம் ஏற்பட்டதில் வியப்பில்லைதான். காவேரியை அடுத்திருந்தது அந்த குடியிருப்பு. அதற்கெல்லாம் மேஸ்திரிதான் தலைக்கட்டு. கொஞ்சம் பசையான பேர்வழி, பணப்புழக்கம் குலுங்கும் இடம். அப்புறம் கேட்பானேன், மேஸ்திரி மகன் மாறி 4-5 வருடங்களுக்கு முன் பர்மா போயிருந்தான். அவனை பற்றி அன்று வரை யாதொரு தகவலும் கிடைக்காததால் மேஸ்திரியும் குணவதி விஷயத்தில் ஒன்றும் குறுக்கிடவில்லை. ஆனால் குணவதியும் முத்தையனும் என்றோ கைபிடித்த தம்பதிகளாக வேண்டியவர்கள். அதுவேதான் வயதான குணவதியின் அம்மா கண்டு வந்த கனவும் ஆகும். எதற்கும் காலமும் வேளையும் கூடி வர வேண்டாமா? முத்தண்ண என்று மாறி அழைத்தான். வா மாறி, இப்பதான் உன்னை நினைச்சேன், ஆயுசு 100 என்று மேல் பூச்சாக ஏதோ பேசினான் முத்தையன். குணவதிய என் மகனுக்கு கட்டி கொடுக்காட்டி அப்புறம் ஒரு கை பார்த்துக்கலாம் என்று மேஸ்திரி எச்சரித்த விஷயமும் முத்தையனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அண்ண, உன்னை கண்டு செய்தி பேசத்தான் ஓடியாந்த. தேடி போன மூலிகை காலில் சிக்கன கதையா நீயே குறுக்க வந்துபிட்ட. விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேனா? அத்தை மாவ குணவதிய கட்டிக்க வேண்டியது நான். ஆனா அதுக்கு போட்டியா நீ இருக்கியே. இப்ப எல்லோருமா கூடி ஒரு முடிவு கட்டி இருக்கோம். அதாவது நம்ம காவேரியில கோடி முக்கம் வரைக்கும் நம்ம 2 பேரும் பரிசல் ஒட்டி அதுல யாரு முதல்ல வந்து ஜெயிக்கிறாங்களோ அவனுக்கு தான் குணவதி. நீ நல்லா யோசிச்சு முடிவு சொல்லிப்படு முத்து. அப்புறமா பேச்ச மாத்தப்படாது. சாதுரியமாக பேசிய மாரியின் வார்த்தைகளில் முத்தையனுக்கு நம்பிக்கை பிறந்தது. அவன் சொல்லும் முடிவும் நியாயமானதாகவே பட்டது. உடனே அவன் சம்மதம் தெரிவித்தான். என்னைக்கு பந்தயம் வச்சுக்கிடலாம் என்று கேட்டான் முத்தையன். அடுத்த கிழமை இந்நேரமா என்று பதில் கொடுத்தான் மாரி. மாரியை அனுப்பிவிட்டு திரும்பினான் முத்தையன். வழியில் குணவதி குதூகலத்துடன் வந்து கொண்டிருந்தாள், இடுப்பில் கூடையுடன். குணவதி, கூடையெல்லாம் பலமா இருக்கே, புதுசா? வேடிக்கையாக வினவினான் முத்தையன். ஆமா மச்சான், உங்க அதிர்ஷ்டம் பலமா இருக்கணுமேனு அரச மரத்து பிள்ளையாருக்கு நெதம் பூச்சாத்துறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியலையே. மச்சான், உங்களுக்கு தெரியாதா? அந்த நாள்ல சனக மகராசா தாம் வில்ல ஒடிக்கிறவங்களுக்கு தான் தன்னுடைய மவ சீதையை கொடுக்கறதா சொன்னாருன்னு கதை கேட்டிருக்கேன். இப்ப என்னடானா பரிசல் பந்தயம். ஓ, இப்பெல்லாம் புரியுது. குணவதி, கொஞ்சம் முந்திதான் மாரிப்பைய வந்து சேதி பூராவையும் சொன்னான். நானும் சரின்னு சொல்லிவிட்டேன் என்றான் முத்தையன் சன்ன குரலில். மச்சான், கண்ணால கட்டிக்கிறதுல எனக்கும் பாத்தியம் இருக்கு. உங்களை நினைச்ச மனசு இனி கனாவுல கூட அந்த பயம் அவன் மாறிய நினைக்காது. அப்படி இருக்க என்னத்துக்கு பந்தயமும் மண்ணாங்கட்டியும்? மாரிப்பை என்னவோ சூது பண்ணி. சத்தம் போடாத குணவதி. அவங்க ஒரு வழிக்கு தோதா வர்ற போது நாமும் கொஞ்சம் விட்டு கொடுக்கத்தான் வேணுமாக்கும். நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத. இப்ப சொல்றேன் பாரு, கடைசி வர நீ மட்டும் ஏன் குணவதி தான் என்றான் முத்தையன் உறுதியாக. குணவதிக்கு முத்தையன் கூறின வார்த்தைகள் தெம்பை ஊட்டின. அவள் கன்னங்களில் நாணம் தடம் பதிந்தது. சூரியனின் இளங்கதிர்கள் அவள் வதனத்தை பின்னும் சோபிக்கச் செய்தன. அக்காட்சியில் தன்னை மறந்தான் முத்தையன். அந்தி வானில் விந்தை கோலங்கள் மலர்ந்திருந்தன. அன்றுதான் முத்தையனும் மாரியும் ஒப்பந்தம் செய்து கொண்ட பந்தய நாள். காவேரி கரையில் கூட்டம் கூட்டமாக கூடியிருந்தனர் மக்கள். குணவதி படிக்கட்டின் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். 4-5 நாட்களுக்கு முன்னிருந்த தைரியம் அவங்களுக்கு தற்சமயம் இல்லை. எப்படியும் வெற்றி தன் மச்சான் முத்தையாவுக்குத்தான் என்பது நிச்சயமானாலும் ஒரு கால் கெட்ட காலமாக மாரி பக்கம் அதிர்ஷ்டம் திரும்பிவிட்டால் தன் கதி என்னவாகும் என்பதை நினைத்து பார்த்த அவளுக்கு அதிர்ச்சி உண்டாயிற்று. காதல் பரீட்சை அப்புறம் விஷ பரீட்சையாகி விடுமோ என்று மனம் நொந்தாள். இத்தகைய இக்கட்டான நிலையில் கடவுள் பேரில் பாரத்தை போட்டு காணிக்கை வேண்டிக் கொண்டாள் குணவதி. கண்மூடி கண் திறக்கும் போதில் கூட்டத்தில் அமைதி நிலவியது. முத்தையனை கண்டதும் ஓடி வந்து தைரியமூட்டினாள் குணவதி. புத்துயிர் பெற்ற முத்தையன் சுதாரிப்புடன் படகில் தாவினான். அதே சமயம்
மாரியும் ஜாடையாக குணவதியை நிமிர்ந்து நோக்கினான். ஆனால் அவள் இவனை சட்டை செய்யாமல் முகத்தை அப்பால் திருப்பிவிட்டாள். எதிர்பாராத ஏமாற்றத்தால் வேதனை அடைந்த மாரி படகில் ஏறி அமர்ந்தான். 2 பேரும் மறுகணமே துடுப்பை தள்ள ஆரம்பித்தனர். ஒன்றையொன்று மிஞ்சும் வகையில் படகுகள் நீரை கிழித்தோடின. அக்கரை மூலையில் எல்லையிடப்பட்டிருந்தது கொடி ஒன்று. அந்த வட்டாரத்தில் படகு ஓட்டுவதில் முத்தையன் ரொம்பவும் அனுபவம் பெற்றவன். ஆதலால் எவ்விதத்திலும் மாரியை தோற்கடித்து விடலாம் என்ற நினைப்பு வர வர அவனுக்கு ஷோக்கு பிறந்தது. ஆனால் மாரியின் படகும் சளைக்கவில்லை. கொஞ்ச நாழிகை சென்றது. எல்லையை தொட்டு திரும்பிய படகுகள் 2ல் ஒன்று மட்டுமே கண் பார்வையில் தெரிந்தது. ஜனங்கள் ஆர்ப்பரித்தனர். குணவதி கண்களை தீட்டிக் கொண்டு ஆதுரம் ததும்ப உற்று நோக்கினாள். அவளுக்கு அக்காட்சி உயிரையே மாய்த்துவிடும் போலாகிவிட்டது. யாரது, மாரிப்பயலா என்று அலறினாள் குணவதி. திரும்பும் படகு கட்டாயம் முத்தையனுடையதாகவே இருக்கும் என்று எண்ணிய அவள் மாரியின் படகு வந்து நின்றதை கரையில் ஓடி வந்து பார்த்தாள். அப்படின்னா என் மச்சான் என்று மனதில் பதறியபடியே கேட்டுக்கொண்டாள். மாரி தோளில் முத்தையனை அணைத்து வருவதை கண்டாள். மச்சான் என்று அலறி விழுந்தாள். முத்தையனுக்கு சுவாசம் மிகவும் லேசாக வந்து கொண்டிருந்தது. எல்லாம் ஏதோ சூழ்ச்சி என்பது அப்போதுதான் குணவதிக்கு புலனாயிற்று. குணவதி, 2 பேரும் முக்கத்தை தாண்டி திரும்புகையில முத்து படகு ஓட்டையா போச்சு. தண்ணி படகுல ரொம்பினதை கூட கவனிக்காம திரும்பவும் படகை தள்ளி முந்த ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு அப்புறம் பரிசல் தண்ணிகளை கவிழ்ந்து போச்சு. தண்ணியில தத்தளிச்ச முத்தையனை நான் கஷ்டப்பட்டு தூக்கி என் படகுல கொண்டாந்தேன். எதுக்கும் தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் சொல்றத கேளு. இதுல இருந்து புரியலையா? நீ எனக்கேதான் பூமியில பிறந்தவள்னு என்று சொல்லி மெல்ல நெருங்கினான் மாரி. அவன் பார்வையில் வெற்றியின் மிடுக்கு. இமை பொழுதிற்குள் எவ்வளவு கோர சம்பவம் நிகழ்ந்து விட்டது. பித்து பிடித்தவள் போலான குணவதி மற்றும் ஒரு தடவை முத்தையனை பார்த்தாள். பேசவும் தானி இழந்து விழுந்து கிடந்த முத்தையனை காண அவளுக்கு அழுகை பீரிட்டது. கடைசியில் எல்லாம் கனவாக இருக்காதோ என்று எண்ணி அவளுக்கு ஒரு நினைவு மின்வெட்டிற்று. மாரி, முத்தையன் மேல உனக்கு இருந்த வஞ்சம் தீர்ந்து போச்சு இல்லையா? ஆனதால உன் மேல எனக்குள்ள பழிய தீர்த்துக்கிட வேண்டியதுதான் பாக்கி, பாவி பயல என்று கதறியபடி வெறி பிடித்தவள் போல கர்ஜித்த குணவதி ஒரே மூச்சில் மாரியை பிடித்து தள்ளினாள். மாரியின் தலை கரையில் உள்ள படிக்கல்லில் படாரென மோதியது. அவ்வளவுதான், ரத்தம் பீரிட்டது. பிறகு முத்தையனை தொட்டு பார்த்தாள். உடல் ஜில்லிட்டிருந்தது. அதே சமயம் அமைதியுடன் ஓடிய ஆற்றில் சரண் புகுந்தாள் குணவதி. குணவதி, குணவதி தொடர்ந்து கேட்ட குரலை கண்டு விழித்தெழுந்தால் கனவு கண்டு விழிப்பவள் போல. சந்தேகம் இல்லை, நிச்சயமாக இது மச்சானோட குரல்தான். இப்படி குணவதி தன்னுள் முனகினாள். சற்று முன் கண்டது பூராவும் வெறும் கனவு என்பது அப்பொழுதுதான் அவளுக்கு பிடிபட்டது. மச்சான், ஆச்சரியம் தொனிக்க ஆர்வத்துடன் அழைத்தாள். குணவதி, அன்னைக்கு நானும் மாரியும் பந்தயம் வச்சுக்கிறதா ஒப்பந்தம் கட்டினோம் இல்லையா? அதெல்லாம் அந்த பயமாவ மாறி செஞ்சிருக்கிற கபட நாடகம். இப்பதான் ஒவ்வொன்னா துப்பு தொடங்குது. விடிஞ்சதும் தானே படகு பந்தயம். அப்ப நான் படகு ஓட்ட தொடங்கினதும் என் அப்படியே நடு தண்ணியிலேயே படகை கவிழ்த்து தள்ளி ஆளை முடிச்சு கூட திட்டம் போட்டிருக்கானா. அப்புறம் உன்னை வலுக்கட்டாயமா கண்ணாலம் பண்ணிக்கிற முடிவான் என்று கூறி நிறுத்தி மேற்கொண்டு அவள் காதில் ஏதோ மெதுவாக கூறினான் முத்தையன். குணவதிக்கு முகமலர்ச்சி ஏற்பட்டது. தான் கண்ட பொல்லாத சொப்பனத்துக்கும் இப்போது மச்சான் சொல்லும் சமாச்சாரத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போல தோன்றியது அவளுக்கு. சாமி கிருபையால இந்த மட்டும் உயிர் தப்புனது புண்ணியந்தான் என்று நினைத்து கொண்டாள் குணவதி. அடுத்த நாள் உச்சி பொழுது. அன்றுதான் குறிப்பிட்டபடி முத்தையனும் மாரியும் பந்தயம் வைத்து கொண்ட தினம். வியர்க்க விறுவிறுக்க ஓடி வந்த மாரி குணவதியின் குடிசையின் முன் வந்து அலட்டினான். குணவதி வெளியே வரவில்லை. அதற்கு பதில் அவள் தாய் தள்ளாடிய வண்ணம் வெளியே வந்தாள். அத்தை, குணவதி எங்க என்று கேட்டான் மாரி. கிழவிக்கு ஆத்திரம் பொங்கியது. கோபம் ரௌத்திரகாரமாக வந்தது. மாரி, குணவதியா தேடுற? அம்புட்டு பாசத்தோட? போதும், நீயும் உங்க அப்பனும் எங்களை சாதிச்சது.
உங்க வஞ்சகமும் சூதும் எங்களுக்கு தெரியாம இல்ல. ஆமா, எதுக்கும் மேல கடவுள் இருக்காரே. ஆ, பந்தயம்னு சாக்கு பண்ணிட்டு அந்த புள்ள முத்தையனை கொன்னுபட செஞ்சிருக்கிற சூழ்ச்சி விளங்கிருச்சு எங்களுக்கு. அத்த, நம்ம குலதெய்வத்து மேல ஆணையா சொல்றேன், இப்ப சொல்றதெல்லாம் நெசம். என்னவோ குணமதி மேல இருந்த பிரியத்துல அத எப்படி கட்டிக்கிடணும்னு மனசுல கொண்ட ஆசையால தான் என்னவோ பாவம் செஞ்சு கூட இருந்தேன். ஆனா தெய்வம் சமயத்துல எனக்கு கனவுல சோதனை காட்டிடுச்சு. என் கண்ணும் திறந்து போட்டுது. ஆனா அப்பாருக்கு இந்த செய்தி தெரியவே தெரியாது. அதுவும் இல்லாம குணவதி முத்தையனை கட்டிக்காம போனா கட்டாயம் ஆத்துல விழுந்து மாண்டு போயிடுறதா ஊர்ல சொல்லி இருக்குதாம். அதுக்கு முத்தையன் மேல இவ்வளவு உசுர் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லத்த. அப்படி இருக்கிறத வலுக்கட்டாயப்படுத்தி கட்டிக்க நான் நினைச்சது எம்புட்டு முட்டாள்தனங்கிறது இப்பதான் புரியுதத்த எனக்கு. நான் ஏன் இப்படி வெயில்ல ஓடி வந்தேன் தெரியுமா? குணவதிக்கும் முத்தையனுக்கும் நாங்களே இருந்து கண்ணாலம் கட்டி வைக்கிறோம். அப்பதான் என் மனசு அடங்கும். அத்த, குணவதி எங்க என்று கேட்டான் மாறி ஆர்வத்துடன். இன்னும் அவன் பேச்சில் நம்பிக்கை விழவில்லை கிழவிக்கு. எப்படி ஏற்படும் நம்பிக்கை? மாறி, வாய்க்கடுக்க பேசாத. உங்க பணத்துக்கும் காசுக்கும் நாங்க ஏழைங்க, பயப்படத்தானே வேண்டி இருக்குது. இனி எனக்கு கவலை இல்ல. எப்படியும் குணவதியும் முத்தையனும் பழிச்சு புடுவாங்க. அதுக்கு 2 பேரும் இதுக்குள்ளார கண்டி சீமைக்கு கப்பல் ஏறி இருப்பாங்க. கண் கலங்க, ஆனால் குரலில் கண்டிப்பு தொனிக்க கிழவி சொன்னதை கேட்டான் மாறி. அவனுக்கு உலகமே சுழன்றது. தன் நினைவு வந்ததும் விம்மிய உள்ளத்துடன் முகத்திலே தோல்வியின் சின்னம் தோன்ற வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் மாறி.